Hello everyone, welcome back. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு இஃப்தாருக்கு வெயிலுக்கு இதமான, வாயில் வைத்தால் அப்படியே கரையும் ஒரு சூப்பர் டெசர்ட் பார்க்கலாமா? இன்னைக்கு நாம கிருணி பழத்தை வச்சு ரொம்பவே ஈஸியா 2 கலர்ல ஒரு கடல் பாசி செய்ய போறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கோப்பையில 12 கிராம் கடப்பாசி 1 கப் தண்ணி சேர்த்து 15 நிமிடம் ஊற வைக்கலாம். அடுத்து 1 கப் ஃப்ரெஷ் கிர்னி பழத்தை அரைச்சு கூழா வச்சுக்கோங்க. இப்போ வெள்ளை லேயருக்கு 1/2 கப் தண்ணியில ஊற வைத்த கடப்பாசில 4 கிராம் சேர்த்து கொதிக்க விடுங்க. அதாவது 3ல 1 பங்கு. கடப்பாசி கரைந்து கொதிக்கும் போது இதுல 1 கப் பால், 1/4 கப் சர்க்கரை, அப்புறம் நல்ல மணத்துக்காக 1/4 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இத ஒரு தட்டுல ஊற்றி ஆற விட்டு ஃப்ரிட்ஜ்ல 2 மணி நேரம் வைங்க. இப்போ அந்த கலர்ஃபுல் கிருணி பழ கடப்பாசி எப்படி செய்யறதுன்னு பாப்போம். 1/2 கப் தண்ணில மீதியுள்ள 8 கிராம் கடப்பாசி 1/2 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அரைச்சு வச்சிருக்கிற ஃப்ரெஷ் கிருணி பழத்தை இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கூடவே ஒரு துளி ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்தா பார்க்கவே அழகா இருக்கும்.
இப்போ ஃப்ரிட்ஜ்ல வச்ச வெள்ளை கடப்பாசிய ரவுண்ட் கட்டர் வச்சு வட்ட வட்டமா கட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இத ஒரு ட்ரேல ஆங்காங்க வச்சு கிருணி பழ கடப்பாசிய மேல ஊத்தி ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்தா ஜில்லுன்னு கிருணி பழ கடல் பாசி ரெடி. பார்க்கவே எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இதை நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம ஃப்ரை பேன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் ரமதானுக்கு நம்ம சேனலில் வரும் இஃப்தார் மற்றும் சஹருக்கான புதிய வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.